வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க. இப்போது காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பத்து பல்லு பூண்டை ஒன்று பாதியமாக எடுத்து வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் எல்லாம் இப்படி பாதியை வதங்கின உடனே நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. நான் ஏற்கனவே காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை சேர்த்திக்கலாம். இப்போது காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. வர மிளகாய் தூள் கூடவே கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சின்ன ஸ்பூனில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தீயை குறைச்சி வச்சு இப்படி அடிக்கடி கிளறி விட்டுக்கலாங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு பத்தலையெல்லாம் போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி சுடு தண்ணியில் போடும்போது உப்பு போட்டிருக்கோம், வெங்காயம் வணங்கும் போது உப்பு போட்டிருக்கேங்க, அதனால் பார்த்து போட்டுக்கலாம். இப்போது காலிஃப்ளவர் நல்லா இறக்குங்க. ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. இப்போது சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு இடத்த கதையில் பார்க்கலாம்.